இத்தாலி டூர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவன். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் இருக்கிறது எங்கன்னா இத்தாலியில் மிதக்கும் நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய வெனிஸில் நம்ம இருக்கிறோம். நம்ம யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகரம் இது, பாதுகாக்கப்படுகிற ஒரு நகரம் இது. பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உள்ளடக்கிய உள்ள ஒரு நகரம் இது. ஏன்னா இந்த நகரத்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணியிலேயே கட்டியிருப்பாங்க. எங்கேருந்து பார்த்தாலும் பாங்களேன் தெரியுமாங்களேன், கதவை திறந்து தண்ணிக்குள்ளே காலை வைக்கணும். எப்போ இங்கே மனுஷங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற நல்லா தெரியுதா? நம்மளாம் வீட்டில் கதவை திறந்தால் ரோட்டுக்கு வருவோம், பைக் எடுத்துகிட்டு, கார் எடுத்துகிட்டு, இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கதவை திறந்து வந்து போட் எடுத்துகிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க, இல்லை அவங்களோட அன்றாட செயல்களை தொடங்குவாங்க. இங்கே அப்போ மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இந்த தண்ணியில் எப்படி இங்கே இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் எழுப்புனாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இங்கே அதாவது கடலுக்கு பக்கத்தில் நம்ம சும்மா ஒரு அடி கையில் நோண்டினாலே தண்ணி வந்துடும் இல்லைங்களா? அப்போ இவங்க இவ்வளோ ஆழத்தில் அதோடைய அஸ்திவாரம் போட்டு இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் எழுப்பியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்திருப்பான் அவன் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் விட இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. வாங்க, இதெல்லாம் நீர்வழி சாலைகள். இதில் அப்படியே அவங்க வருவாங்க, வந்துட்டு அவங்க வீட்டுக்கு இங்கே பாருங்க, அந்த தண்ணி பாருங்கள் நேராக வந்து இங்கே முடிஞ்சு மறுபடியும் அப்படியே திரும்புது பாருங்கள். ஒரு சாலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அதான் இந்த நீர்வழி சாலை அப்படிங்கிறாங்க. நிறைய குட்டி 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 ஐலாண்ட்ஸ் தாங்க இந்த வெனிஸு. இந்த மாதிரி இது என்ன சொல்கிறது, ஒரு ரோடு தான், 4 பக்கமும் தண்ணியாக இருக்கும். இது அமைப்பெல்லாம் பாருங்களேன். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் முன்னாடி கட்டப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இத்தாலி வந்து மார்பிளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடுங்க. அதனால் இங்கே நிறைய கட்டிடங்கள் ஒயிட் மார்பிள்ஸ் கட்டப்பட்டிருக்கும். ஸோ தண்ணி மேலே வந்துடுறதுனால மோஸ்ட்லி எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி தான் வாழ்கிறாங்க. நீங்கள் பார்க்கவே தெரியும், மேலே பாருங்களேன், ஃபுல்லாக மரங்கள் பார்த்திங்களா? ஸோ கீழே மரம் தான், மேலேயும் நல்ல கனமான மரங்கள் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து இது பண்ணி மரம் வந்து உப்புதில் வந்து அரிக்காது அந்த ஒரு விஷயத்துக்காக கூட. ஆக்சுவலாக மிகப்பெரிய கட்டணங்கள் இருந்தாலும் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அடித்தளம் வந்து சமமாக இருக்கிறதுனால அதை எல்லாமே அந்த பேலன்ஸ் பண்ண முடிஞ்சு அவங்களால. பட் என்னென்னா காலப்போக்கில் ஆக்வா அல்டா அப்படிங்கிற வெள்ளப்பெருக்கு அப்பப்போ வந்து கடல் மட்டத்தை உயர்த்திட்டு இருந்து வெனிஸ் நகரத்துக்கு போய் ஆபத்தாக இருந்தது. அதுக்கப்புறமா வல்லுநர்கள்லாம் யோசிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ் ப்ராஜெக்ட், MOSC அப்படிங்கிறாங்க. மோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு பெரிய தடுப்பு சுவர்களை எழுப்பி இப்போ வெனிஸ் நகரத்தை பாதுகாத்துட்டு வராங்க கடல் சீற்றத்துலேருந்து. பட் இருந்தாலும் அப்பப்போ தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் மட்டங்கள் உயர்றது இயற்கை, அது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த கட்டிடங்கள்லாம் இவ்வளவும் ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் நீரில் அழியாத மரக்கம்பிகள், கல்லால் செய்யப்பட்ட அடித்தளம், பெரிய பெரிய மரத்தால் செய்யப்பட்ட பேஸு, அதுக்கப்புறமா புத்திசாலித்தனமான பொறியியல் வல்லுநருடைய திறமை. இப்போ பார்த்திங்கன்னா மொரானோ கிளாஸஸ் இங்கே ஒரு பகுதி இருக்குது, மொரானோன்னு. ஸோ அதில் தான் வந்து இங்கே இந்த கிளாஸ்லாம் தயாரிக்கிறாங்க, அதனால தான் இருக்குது மொரானோ கிளாஸஸ். ஸோ இப்போ நம்ம அந்த மொரானோக்கம் போகிறோம். அங்கே முழுக்க என்ன ஃபேமஸ்னால் கண்ணாடியால் செய்யப்பட்ட கூலைகள், கண்ணாடி சிற்பங்கள் நிறைய பார்க்கலாம். நம்ம அங்கே வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போயிட்டு. பஸ் சர்வீஸ் வெளியே பார்த்தோம், பஸ் அவங்களோட கம்பெனி தான் ACTV. அவங்க தான் வாட்டர் பஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். உலகத்தின் மிதக்கும் நகரம் பார்க்க போகலாமா? கூட்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. போனோம் அப்படிங்க 9.5 யூரோ போட்டு ஒரு டிக்கெட் எடுத்துட்டோம். அங்கே உள்ள சுற்றி வரக்குள்ள எங்களுக்கு அந்த 90 மினிட்ஸ் முடிஞ்சு. அதனால் எகெயின் நாங்கள் எடுத்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு 18 யூரோஸ் வில்லேஜ் செலவாயிடுச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் 25 யூரோஸ் எடுத்துருந்தோம்னா பஸ்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 யூரோஸுங்க, இல்லை சம்டைம் 220 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் 25 யூரோஸ் நீங்கள் ஒன் டே பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் எல்லா இடங்களும் பாருங்கள். வீடுங்க, இது எல்லாமே வீடுங்க, அப்பார்ட்மெண்ட்ஸு. ஒரு வாசல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவங்க எவ்வளோ பழமையான வீடு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள். அடுத்தடுத்து ஃபுல்லாக இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்குது. நிறைய கேஃபே, பார், இதுதான் கேளிக்கை அரங்கங்கள்லாம் நிறைய இருக்குது. பிகாஸ் டூரிஸ்ட் நிறைய வரதுனால. தூரத்து தெரியுதுங்களா, அதான் ரயில் பாதம். ஆக்சுவலாக வெனிஸோட மேஸ்ட்ரே அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பில் இருந்து வெனிஸோட இந்த பகுதிக்கு வர்ற மிகப்பெரிய ரயில் பாலம் இது. ஸோ நம்ம இப்போ மொரானோவில் உள்ள கொலோனா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. மொரானோ வந்து ஒரு தனி ஐலாண்டு, அதில் நல்லா சின்ன சின்ன பகுதிகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போன்ட்டோம் நம்ம. வாங்க, இது வேறு லெவலில் இருக்கும். கண்ணாடி தொழிற்சாலை இருக்குது இங்கே, ஃபேமஸான கண்ணாடி தொழிற்சாலை, அதை பார்த்துடலாம். மொரானோ வந்துட்டாங்க. மொரானோவில் இது கொலோனா அப்படிங்கிற ஏரியா. மொரானோ ஃபேமஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ், நிறைய விதவிதமான கண்ணாடியில் கூலைகள் விஷயங்கள் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸ் இது. இந்த மொரானோ கொலோனா.
நிஜமாகவே நான் என் லைஃப் டைமில் பார்த்து மிரண்டு போன ஒரு ஊருனா இது தாங்க. சத்தியமாக இறைவனோட படைப்பு பாருங்களேன். அதையும் தாண்டி இந்த மாதிரியான இடங்களில் மனுஷன் வந்து பில்டிங் கட்டி, அது அந்த காலத்தில் இப்போயாவது நமக்கு நிறைய அட்வான்டேஜான விஷயங்கள் வந்துருச்சு, டெக்னிக்கலான விஷயங்கள் வந்துருச்சு, அறிவியலை வளர்ந்துட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். மூலக்காரங்க இல்லை இட்டாலியன்ஸு. இன்னும் வில்லேஜெலாம் கிடையாதுமா, நகரம். இப்போ மொரோனா வந்து இந்த கண்ணாடி கலையில் சிற்பத்துக்கு ரொம்பவும் புகழ்பெற்றது. ஸோ அதனுடைய சின்ன சாம்பிள்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சிற்பங்கள் எல்லாம் கிளாஸஸ் தான். இந்த 2 பக்கமும் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க. தெரியுங்களா? ஜேன்னு எல்லாம் வெளியே அந்த கேனப்பி இறக்கி விட்டு அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இங்கே எல்லாமே. இது ஃபுல்லாகவே வந்து தெரியும் உங்களுக்கு, கண்ணாடியால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள், அந்த சீலிங் லைட்ஸு, அதோடைய ஷாப்ஸ் தாங்க. எல்லாமே இங்கேயும் உருவாக்கப்பட்டது தான். இந்த வீடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச பின்னாடி ஒரு 500 இயர்ஸ் பிஃபோர் ஆகும். மொரோனா ஃபுல்லாக கண்ணாடி. இங்கே பாருங்க, கண்ணாடியிலே அழகாக இது பண்ணுறாங்க பாருங்க, மியூசிக். இது ஒரு பிரதான வீதி. என்னடா நதியை காமிச்சு வீதிங்கிறியே அப்படிங்கிறீங்களா? இங்கே இதுதான் வீதி. கட்டை குத்தி அதுக்கு மேலே தான் எழுப்பிக்கிறாங்க. சாலைகளே அழகாக உட்காந்து எல்லாமே இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். சரிங்களா? உள்ளே யாருமே இல்லை, எல்லாம் வெளியே தான். ரெடி 1 2 3. எல்லாம் மக்கள் குடியிருக்கிறாங்க அங்கே. எல்லாம் வீடுகள் தான். நிறைய பார்த்திங்கன்னா இங்கேயே பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இங்கேயே அந்த கடையில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மேலே தங்கி இருக்கிறாங்க. இந்த வீடுங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, தோட்டம்லாம் வச்சு. மற்றபடி ஃபுல்லாக நீங்களும் குறைந்த பட்ஜெட்டில் எப்படி இட்டாலி வரலாம், இந்தியாவிலேருந்து வர மாதிரி எப்படி வரலாம், வேறு கண்டிஷன் வர்றவங்க எப்படி வரலாம், என்ன விசா ப்ராசஸ்ஸு, எவ்வளோ செலவாகும், எங்கே தங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து நான் இதில் சொல்கிறேன். டோன்ட் மிஸ் இட். தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களே பார்த்து உங்களுக்கு அதில் அர்த்தமுள்ளதாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை பகிர்வதும் நன்மையே. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஸோ இங்கே உள்ள மக்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, நல்லா உழைக்கிறாங்க. வருஷத்தில் ஒரு 40 நாள் 50 நாள் ஒதுக்கிக்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு அடுத்தவங்களுக்காக ஓடுறதில்ல. அவங்களுக்கான வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக விடைபெற்று செல்கிறார்கள். இப்படி விடுவாங்க கதவுலாம். எத்தனை வருஷம் முன்னாடி செய்யப்பட்ட கதவுகளோ இல்லை. தண்ணி வேணும்னா மேலே வந்துடும். தண்ணி சம்டைம்ஸ் கடல் மேலே வரும் பார்த்திங்களா, அப்போலாம் தண்ணி உள்ள வந்துடும். நான் பார்த்து வியக்கிற விஷயம் வெனிஸில் என்னென்னா, இந்த பில்டிங்கும் அந்த கட்டடத்தோட வெளிப்புற தோற்றமும் தான். ஆல்மோஸ்ட் எல்லாம் உதிர்ந்துருச்சு. இல்லை முன்னாடியே உதிர்ந்தது, அதை அப்படியே வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப அவன் ஒரு வரையறை வச்சுருப்பான். அதாவது இந்த பில்டிங் இதுக்கு மேலே தாங்காது, இல்லை இது வந்து உதிர்ந்துரும் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் அதை வந்து அதையும் இடிக்கலாம் மாட்டாங்க. அப்பையும் அதை இந்த மாதிரி வெளியே பூசிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அப்போ தான் நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம தொடர முடியாது. நீங்கள் இந்த வெளியே பூசணும், பெயிண்ட் அடிக்கனால நீங்கள் இங்கே பெர்மிஷன் வைக்கணும். உங்கள் பில்டிங்கோட கண்டிஷன் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணணும். அவன் வந்து பார்ப்பான், ஆமாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, நீ பூசிக்கோ அப்படின்னா நம்ம பூசிக்கலாம். இதெல்லாம் வீடுகள் தெரியுதுங்களா, இதெல்லாம் மக்கள் வாழ்கிற வீடுகள் இது எல்லாமே. ஆனால் எல்லாம் விண்டோவில் பூட்டி தான் இருக்கிறாங்க. ஏன்னா கடல் காற்று வேறு அப்படியே உப்பு. இன்னொன்று டூரிஸ்ட் நிறைய நடந்துகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட ப்ரைவேசிக்கு ரொம்ப மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால மோஸ்ட்லி அவங்க வீடுகள் ஜன்னல் எல்லாம் பூட்டி. என்னடா போட்டை பார்த்து பஸ்ஸுங்கிறியே அப்படிங்கிறீங்களா? இந்த ஊரில் தான் பஸ்ஸு, வாட்டர் பஸ்.
இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு. முரானோ கொலானோவோட பஸ் ஸ்டாப் இது தான். நான் ஒரு மேப் காமிக்கிறேன் பாருங்களேன். தெரியும் நினைக்கிறேன். இவாங்க இங்கே இந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக தண்ணிங்க தெரியுதா? இது ஃபுல்லாக தண்ணி. இப்போ உங்களுக்கு அந்த மேப்பை ஃப்ரீஸ் பண்ணி காமிக்க பாருங்க. குட்டி குட்டியாக தெரியும் பாருங்க. இது எல்லாமே நீர்வழி சாலைகள். இப்போ நம்ம போக போகிற பஸ் வந்துடுச்சு. இப்போ போல வெனிஸோடைய அது மெயின் இடத்துக்கு போகிறோம். நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஏற வேண்டியதான். இங்கே அந்த பில்டிங்லாம் பாருங்களேன், டிப்பிக்கலி அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். புரியுதா? அந்த சவர் எல்லாமே தண்ணிக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பார்க்க உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ளே என்னமோ மூழ்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க பில்டிங் எல்லாமே. இப்போ வெள்ளம் வந்த நம்ம சாலைகளை பூந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தாங்க இருக்குது. ஐயோ என்ன ஊர்ரா இது! கார் சர்வீஸ் சென்டர் மாதிரி பாருங்க, போட் சர்வீஸ் சென்டர். இந்த ஏரியாவில் போட்டில் இங்கே தான் சர்வீஸ் சென்டர். கடலுக்கு நடுவில் எழுப்போம். நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்துச்சுங்க. இதுதாங்க லாஸ்ட் ஸ்டாப்பு ரோமா. ஸோ இங்கே தான் நம்ம இறங்கணும். இந்த பக்கம் தான் இறங்கணும். வெனிஸ் டூர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். என்னால் முடிந்தவரை ஏற்கனவே சொல்கிற மாதிரி நிறைய தமிழ் சேனல்களில் இல்லாத இடங்களையும் ஊர்களையும் கொண்டு போய் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். பிடித்ததுனால பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க இறங்கலாம். தேங்க்யூ. இத்தாலி டூர் வந்து எபிசோடு 4 எபிசோடு வந்து என்னோடய இன்னொரு சேனலில் இருக்குது. அவருடைய லிங்கை நான் கீழே தாரேன். இதை பிடிச்சிருக்கவங்க அந்த எபிசோடு போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். See you maybe the next time. மீண்டும் வாய்ப்பிருந்தால் சந்திக்கலாம் இந்த அழகிய நகரத்தை. எனக்கு நிஜமாகவே பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள்.